வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சப்ஜெக்டோட 1 மார்க் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 141 மார்க் இருக்குது. ஸோ இந்த 141 மார்க்கை நான் இப்போ அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த 141 மார்க்கில் நீங்கள் அப்படியே கூட என்ன பண்ணிக்கலாம்னா ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அலாட் பண்ணால் போதும். டெய்லியுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு லெசன் வைஸ் தான் இருக்குது. ரொம்பவுமே ஈஸி. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்கான 1 மார்க்குமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 1 மார்க் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா கூட நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்பை. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தும் கூட நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லெசன் வைஸ் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸும் ஆகாது. உங்கள் லெசனில் எத்தனை 1 மார்க்ஸ் இருக்கோ அது மட்டும்தான். ஸோ இந்த இயர் புக்கோட எடிஷன் பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்கில் 18 மார்க் கம்பல்சரி புக் பேக் தான் வரும். ஸோ இந்த 141 மார்க்கை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 18 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாகவே வாங்கிடலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க் எடுத்தாவே பாஸு. அண்ட் தென் 7 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ 1 மார்க்கை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேறு எதுலேயுமே மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஒரு மார்க்கில் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருந்ததை விட 11th 12th வந்து ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு. 4 ஆன்சர்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கிற கஷ்டமாக இருக்குது, நான் எடுத்து படிக்கிற கஷ்டமாக இருக்குன்னா இதை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு ஒரு லெசனாக பார்த்தாவே போதும். பார்க்கவே உங்களுக்கு மைண்டில் ரிமைனிங் ஆகிட்டே வந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 98 டேஸில் ஒரு 20 டேஸாக நீங்கள் அலாட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் சீக்கிரம் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் 3க்கான 1 மார்க்கையும் தரவாகவே படிச்சிடலாம். ரொம்ப ரிஸ்கே கிடையாது. ஸோ 20 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் 1 மார்க்கில் லெஸ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ 1 மார்க் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கெயின் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா படிச்சொன்னையும் மறந்துடுது அப்படிங்கிறதே தான் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக. ஸோ படித்தோடனே மறக்கறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக படிக்கல. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறையா ஒர்க் செய்வோம். படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பக்கம் இருந்து ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஒர்க் பார்ட்டு தான். ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து ஹேண்ட் ஒரு வேலை செய்யும், கால் ஒரு வேலை செய்யும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கும். கண் அப்படின்னா ஐசைட் வந்து பார்க்குறக்கு, மவுத் அப்படின்னா பேசுறக்கு, நோஸ் அப்படின்னா வந்து ப்ரீத் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சிட்ருக்கும். பட் ஆனால் வந்து பிரெயினோட ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம சென்ஸ் கொண்டு போகிறது எல்லாமே பிரெயினோட வேலை தான். அப்போ இத்தனை வேலைக்கு இடையில நம்ம படிக்கிறது, மெமரி பண்ணுறதும் அந்த பிரெயினோட வேலை தான். அப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த படிப்பை தவிர வேற ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 விஷயமே மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த 2 விஷயமே ஸ்டோர் ஆகியில் நீங்கள் ஒன்றை வந்து கேஷுவலாக எந்த விஷயத்த செய்கிறீங்களோ அந்த கேஷுவலாக செய்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மைண்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வீங்க பார்த்தீங்களா, படிப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து சீக்கிரம் மறந்துற மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது மறக்கறதுக்கான ரீசன். அப்போது எல்லா ஒர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுற பிரெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சு அந்த ஒரு 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. எவ்வளோ நேரத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷனாக படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ ஒரு
பிரிஸ்கா நம்ம எப்படி கான்சென்ட்ரேஷனா படிக்கிறோங்கிறதுல தான் வந்து நம்மளோட மெமரி பவர் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு வந்து ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஷின் வந்து நீங்க வந்து சின்ன வயசுல படிச்சிருந்திருக்கலாம், இல்லை 10th படிச்சிருந்திருக்கலாம். அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமையே இருந்திருக்கும். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா திரும்ப திரும்ப அந்த கொஷினை படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ஒன்ஸ் படிக்கையிலேயே அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் படிச்சிருக்கிறது, இல்லை படிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகிற மாதிரி இருந்திருக்கும். கான்சன்ட்ரேஷன் அந்த படிச்சோடனையும் அந்த இதில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 3 விஷயம் தான். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி சாப்பிட்டோன்னையும் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி மத்தியானம் பசிக்குதோ அதே மாதிரி தான் மூளையும். நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் படிச்சுட்டா அவ்வளோதான், நம்ம அடுத்தது பப்ளிக்கில் தான் அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இல்லாமல் திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து திரும்ப திரும்ப இதுதான் இதுதான் அப்படிங்கிற பிரெயினுக்கு வந்து திரும்ப ரிமைனிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து மறக்காது. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அலாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியாக ஒரு 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே ஈஸி. ரொம்பவுமே எதுவுமே படிக்க தெரியாது, எனக்கு இந்த வேர்டு கூட ரீட் பண்ண தெரியாதுங்கிற கெப்பாசிட்டியில் கூட 12th ஸ்டாண்டர்டில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப அதை ஆன்சர் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணி அந்த இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பர் ஆயிரும். அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த 1 மார்க்கில் வந்து நமக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கீவேர்ட் வச்சு அப்படி இல்லைன்னா அந்த ஆன்சரை வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரிமைனிங் வந்துடும். அந்த மைண்டில் வந்து அந்த ஆன்சர் தான் அப்படிங்கிறது நமக்கு ரிமைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணும்போது சரி படிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க திரும்ப திரும்ப அந்த 1 மார்க்கை மட்டும் எடுத்து பாருங்கள். ஈஸியாக வந்து 20 மார்க் 18 மார்க் அப்படிங்கிறது 20 அவுட் ஆஃப் 18 வந்து வாங்கிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் பேஜோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் நிறையா கொஷின் பேப்பர்ஸு, லாஸ்ட் இயர் ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. எகெயின் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயருக்கான ரிப்பீட்டட் நான் போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து காமர்ஸ் 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் போட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் போடுறதுக்கு முன்னாடி ஸோ 1 மார்க் எல்லாம் போட்டோன்னா எல்லா லெசனுக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறக்காக ஃபர்ஸ்ட் 1 மார்க் ரெடி ஆகி போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் 1 மார்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படித்தாலும் சரி, இல்லை அப்படியே அதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டெய்லியும் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மார்க்கில் லூஸ் பண்ணிடாதீங்க மார்க்கை. 1 மார்க்கில் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் எகெயின் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எபோவ் 70 ஆர் சென்டம் ஸ்கோரருக்கும் சரி ஒன்ஸ் 1 மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆச்சுன்னா அது திரும்ப கிடைக்காததுலேயும் 1 மார்க் மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயும் கூட ஏதோ ஒன்று நம்ம தியரி ஏதோ ஒன்று எழுதிடலாம். பட் ஆனால் 1 மார்க்கில் அப்படி பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஆப்டானதாக தான் போடுவோம். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்க போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.